بسم الله الرحمن الرحيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون صدق الله العلي العليم وقال النبي صلى الله عليه وسلم لا عليكم ألا تعجبوا على أحد حتى ينظر بما يختم له رواه أحمد أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மட்டில்லா ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏகவல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே போல் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகாட்டி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு ஹக்கு பாத் என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்துவத்தையும் கொடுத்து அனுப்பப்பட்ட எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் எவர்களெல்லாம் நபீய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கியாமத்து பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தனின் கருணையும் சலாமின் இடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையாக நிறைவேற்றுவோம் வேண்டி நேர காலத்தோடு நபீய சுன்னாக்களை பேணி ஜும்ஆவுடைய சுன்னத்தான குளிப்பை நிறைவேற்றி நகங்களை களைந்து புத்தாடைகளை அணிந்து நறுமணங்களை பூசி மறைவிடங்களில் இழுக்கக்கூடிய முடிகளை எல்லாம் கத்தரித்து நபிய சுன்னாவை இந்த வெள்ளிக்கிழமை தினத்தன்று எந்தெந்த சுன்னாக்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த சுன்னாக்களை எல்லாம் நிறைவேற்றிய வண்ணமாக மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் விட்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பணித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எம்முடைய வாழ்விலிருந்து தவிந்து வாழும்படி எங்களுக்கு விளக்கியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முற்றுமுழுதாகவே தவிந்து வாழும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஃபைன்னி ஊசிகு வனப்சி அவ்வளம் வித்தக்குவல்லா. மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 1400 வருடங்களுக்கு மேலாக இந்த குர்ஆனிலே அல்லாஹ் மனிதர்களுக்கு சில ஆயத்துகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். மனிதருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக வேண்டி மனிதனுடைய வாழ்வு அது அவனின் பால் திருந்த வேண்டும். அந்த மனிதனுடைய வாழ்வு அவனின் பால் திரும்புவதற்காக வேண்டி குர்ஆனுடைய சில ஆயத்துகளை அல்லாஹ் குர்ஆனிலே வைத்திருக்கிறான். அந்த ஆயத்துகள் எவ்வளவு பெரிய பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அந்த ஆயத்துகளை சிந்திக்கக்கூடிய சமயத்தில் அந்த அவர்களுடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனுடைய வசனங்களை வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே பல வழிப்பறி கொள்ளைகளை செய்தவர்கள், பல கொலைகளை செய்தவர்கள், இந்த உலகத்திலே ஆகப்பெரும் பாவங்களை செய்தவர்களுடைய வாழ்வை எல்லாம் அந்த குர்ஆனுடைய வசனங்களை வைத்தே அல்லாஹு தஆலா அந்த சிந்தனை செய்யக்கூடிய சமயம் அவர்களுடைய வாழ்வு மாறிய வரலாறுகளை அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்று பாவங்கள் அதிகரித்திருக்கக்கூடிய காலம், மனிதர்கள் நன்மை எது தீமை எது என்பதை அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹராம் எது ஹலால் எது என்பதை மனிதர்கள் விளங்காத ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகம் எதனை சொல்லுகிறதோ, உலகத்திலே மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதுதான் மார்க்கம், அதுதான் வாழ்க்கை, அதுதான் யதார்த்தம் என்று தன்னுடைய வாழ்க்கையும் செலுத்தக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. எது இதிலே இஸ்லாம், எது தன்னுடைய ஆகிரத்துக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியது, எது எனக்கு கூடாதது
என்பதை அறிய வேண்டும் என்ற தேவை கூட ஏற்படாத நிலைமையில்தான் இன்று எம்முடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கிறது. எம்முடைய தொழிலாக இருக்கலாம், எம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள், எம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்வு, இவைகளை நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் இன்று உலகம் எதனை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதோ, உலகம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறதோ அதன் பிரகாரம் நானும் சென்றால் எம்முடைய வாழ்வு போதும் என்ற அளவுக்கு தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இதிலே அல்லாஹ்வுடைய கட்டளை எது எனக்கு ஆகிரத்திலே பிரயோஜனம் அளிக்க கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது, நபியுடைய சுன்னா எது என்பதை அறிந்து எனக்கு ஒரு மௌத் ஒன்று இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் எனக்கு பல விடுத்தம் இப்படி ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது என்பா அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்திலே நான் வாழ வந்தவன் கிடையாது, நான் மரணம் என்ற ஒன்றை நான் சுமந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த மரணத்துக்கு நான் எவ்வளவு தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் எத்தனை பேர் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வினாடியும் சிந்திக்க கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை அன்பான சகோதரர்களை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று மனிதனுடைய வாழ்க்கை ஏன் இவ்வாறான நிலைக்கு செல்கிறது, இன்று பாவம் எது நன்மை எது என்று தெரியாத அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கை செல்வதற்கான காரணம் என்ன? இந்த சம்பாத்தியத்தில் ஹலால் எது ஹராம் எது என்பதை அறியாத வண்ணமாக மனிதர்கள் இன்று அந்த சம்பாத்தியத்தை செய்வதற்கான காரணம் என்ன? அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மனிதன் ஒன்றை மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனிதன் ஒன்றை அவன் மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த மறதிதான் அந்த மனிதனுடைய வாழ்வை இவ்வாறு வாழச் செய்து கொண்டிருக்கிறது. அவன் எதனை மறக்க கூடாதோ அதனை அவன் மறந்ததன் காரணமாகத்தான் மனித உலகம் போற போக்கிலே அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மறக்க கூடாத ஒன்றை நீங்கள் அதிகமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பார் சொல்லி காட்டினார்கள். அதுதான் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மரணம் என்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. மரணம் என்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், இன்பங்களை எல்லாம் முறியடிக்கக்கூடிய நீங்கள் மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். இன்று உலகத்துடைய இன்பத்தை மனிதன் அவன் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் நிரந்தர இன்பம் எது என்பதை அவன் மறந்து விட்டான். உலகத்திலே இன்பம், உலகத்திலே நான் எப்படி நிம்மதியாக வாழலாம் என்பதை அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இது நிரந்தரமற்ற இன்பம், நிரந்தரமான இன்பம் ஒன்று இருக்கிறது. அந்த இன்பத்தை அடைவதற்காக வேண்டி நான் தயாரிப்பு செய்ய வேண்டும் என்பதை மனிதன் மறந்துவிட்டான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அந்த இன்பத்தை முறியடிக்கக்கூடிய உலகத்துடைய ஆசைகளை எல்லாம் மற்றிடக்கூடிய உலகத்திலே நீங்கள் பேராசை கொள்ள முடியாத ஒரு விடயம்தான் இந்த மரணம் என்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மரணத்தை நீங்கள் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள், அதிகமாக அந்த மரணத்தை நீங்கள் நினைவுபடுத்துங்க என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல ஆயத்துகளிலே இந்த மரணத்தை அல்லாஹு தஆலா நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை மரணம் வந்தே தீரும், உங்களை மரணம் வந்து பிடித்தே தீரும். நீங்கள் மிகவும் கடினமான, நீங்கள் உலகத்திலே மிகவும் பயங்கரமான, மிகவும் பாதுகாப்பான அரண்லே நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த மரணம் உங்களை வந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும்,
நீங்கள் எல்லாம் எங்கள் அளவில் மீண்டு வரத்தான் வேண்டும். உங்களுக்கு கேள்வி கணக்கென்ற ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். நீங்கள் உலகத்திலே வாழ வந்தவர்கள் கிடையாது. நீங்கள் இன்ன இலைனா இயாபஹும், எங்கள் அளவில் நீங்கள் மீண்டு வரக்கூடியவர்கள். நீங்கள் உலகத்திலே வாழ்க்கை நிரந்தரம் அல்ல என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யுல் இன்சான் இன்னக காதிஉன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகி. மனிதனே, இந்த உலகத்திலே வாழ்க்கையில நீங்கள் பலவிதமான முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நன்மையோ தீமையோ நீங்கள் பல முயற்சிகளை பல கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஃபமுலாகி, நீங்கள் மரணம் என்ற ஒன்றை நீங்கள் படைத்த ரப்புவை நீங்கள் சந்தித்தேதான் நீங்கள் ஆகுவீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம யபஅஸுஹுமுல்லாஹு ஜமீஆ. இந்த உலகத்திலே நீங்கள் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் கிடையாது. நீங்கள் மரணம் என்ற ஒன்றை நீங்கள் சுவைத்தே ஆக வேண்டும். அந்த மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே எழுப்பாட்டுவான். பிறகு அல்லாஹ் ஃபைனப்பிஹும் பிமா அமிலு அஹ்ஸாஹுல்லாஹு வ நஸூ வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தீர்களோ அந்த வாழ்ந்த வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே நீங்கள் எந்த நலவுகளை செய்தீர்கள், எந்த கெடுதிகளை நீங்கள் செய்தீர்கள் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொடுப்பான். அந்த நாளிலே அல்லாஹ் நீங்கள் உலகத்திலே செய்த ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஆனால் நீங்கள் மறந்திருப்பீர்கள். நீங்கள் இந்த நாளிலே செய்தவைகளை வனசு நீங்கள் மறந்திருப்பீர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அஹ்ஸாஹுல்லாஹ், அந்த விடயங்களை எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்து வைத்து நீங்கள் இந்த நாளிலே இந்த நேரத்திலே இந்த இடத்திலே நீங்கள் இவ்வாறெல்லாம் செய்தீர்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு படம் போட்டு காட்டுவான், அறிவிப்பான் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஜும்ஆவுடைய நாளையிலே சுபஹுடைய தொழுகையிலே ஒவ்வொரு கிழமையும் ஒரு சூரா ஓதப்படுகிறது. அதுதான் சூரத்து சஜ்தா ஓதப்படுகிறது. அந்த சூரத்து சஜ்தாவுடைய ஆயத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சுபகுடைய தினத்திலே ஓதப்படுகிறது. அந்த ஆயத்திலே அல்லாஹ் எதனை சொல்லுகிறான்? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுபகுடைய தொழுகையிலே வெள்ளிக்கிழமை நாள் இந்த சூறாவை ஓதுவது சுன்னத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். காரணம் என்ன அன்பான சகோதரர்களே? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் மனிதர்களையும் ஜின்களையும் தவிர முழு படைப்பினங்களும் பயந்து நடுங்கக்கூடிய நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் தான் இன்று இந்த நாளை பயப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளை நாம் அஞ்சாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஜும்ஆவுடைய நாள் அன்று அந்த நாளில் கூட அந்த ஜும்ஆவுடைய ஹுர்மத்துகளை பேணாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஜும்ஆவுடைய நேரத்தில் கூட நாம் ஜும்ஆவுடைய கடமைக்கு வருவதற்கு கூட நாம் தாமதமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அச்சம் எம்மிடம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளுடைய பயங்கரம் என்ன, இந்த நாளுடைய பயத்தை கூட நாம் உணராதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்து ஏற்படக்கூடிய நாள் இது வெள்ளிக்கிழமை நாள் தான். எந்த வெள்ளிக்கிழமை கியாமத்து ஏற்படும் என்பது தெரியாது. எனவே இந்த நாள் வந்துவிட்டால், வெள்ளிக்கிழமையுடைய நாள் வந்துவிட்டால் முழு படைப்பினங்களும் அஞ்சி நடுங்குகிறது, பயத்தால் ஒடுங்குகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை நாள். இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே ஏன் அந்த சூரத்து சஜ்தாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுமாறு ஏன் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள்? அன்பான சகோதரர்களே, பெரியார்களே,
சகோதரர்களே, இந்த சூரத்து சஜ்தாவிலே அல்லாஹ் இந்த கியாமத்துடைய விடயங்களை, இந்த உலகத்துடைய வாழ்க்கையினுடைய அற்பத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திலே நீங்கள் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் கிடையாது. இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு ஒரு ஆயத்து அங்கே நினைவூட்டப்படுகிறது. குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். நபியே, நீங்க சொல்லுங்கள், உங்களுடைய மௌத்தை, உங்களுடைய மரணத்தை, அந்த மௌத்தை மரணத்தை கைப்பற்றக்கூடிய ஒவ்வொரு மலக்குமார்களையும் அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான். உங்களுக்கு மலக்குல் மௌத் என்ற ஒன்றை அல்லாஹ் சாத்தி வைத்திருக்கிறான். உங்களுடைய ரூஹ்களை அந்த மலக்குல் மௌத் கைப்பற்றுவார். சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். நீங்கள் உலகத்தில் வாழ வந்தவர்கள் கிடையாது. உங்களுடைய ரப்பின் பால் நீங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் சுபஹுடைய தொழுகையிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் சுபஹுடைய தொழுகையிலே இந்த ஆயத்து ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். உங்களுடைய மௌத்தை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத் என்ற ஒன்றை அல்லாஹ் உங்களிடம் சாட்டி இருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மரணத்தை சுமந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே நாம் எப்போது படைக்கப்பட்டோம் என்பதை சொல்ல முடியும். உலகத்திலே நான் எந்த நேரத்தில் நான் பிறந்தேன் என்பதை சொல்ல முடியும். எத்தனை நிமிடத்தில் பிறந்தேன் என்பதை சொல்ல முடியும். அன்பான சகோதரர்களே, ஆனால் எப்போது நான் மரணமாகுவேன் என்பதை யாரால் சொல்ல முடியும்? இன்று யாரால் இதனை தேதியை குறிப்பிட முடியும்? அன்பான சகோதரர்களே, எனக்கு இப்போதுதான் மரணம் அல்லது நான் உலகத்திலே இவ்வளவு காலம் வாழ்வேன் என்பதை யாரால் முடிவெடுக்க முடியும்? அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை பற்றி எவ்வாறு சொல்லி காட்டினார்கள்? நீங்கள் ஒரு கவலம் உண்டு, மறு கவலம் உண்பீர்களா இல்லையா என்பது தெரியாது என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உபன்யாசங்களில் அதிகமாக மரணத்தை நினைவு கூற இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அதிகமாக மரணத்தை நினைவு கூறியிருக்கிறார்கள். இன்று மரணத்தை பற்றி கேட்பதற்கும் எமக்கு பயமாக இருக்கிறது. மரணத்தை பற்றி பேசுவதற்கும் பயமாக இருக்கிறது. ஏன்? இந்த உலகத்தை நான் அடைய வேண்டும், உலகத்தை நான் சம்பாதிக்க வேண்டும், உலகத்திலே நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் உலகமே என்னுடைய வாழ்க்கை என்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே மௌத்தை பற்றி கேட்பதற்கு எமக்கு காதுகள் இடம் கொடுப்பது கிடையாது. இந்த மௌத்தை சிந்திப்பதற்கு இடம் கொடுப்பது கிடையாது. ஏன்? உலகத்துடைய சோழிகள், உலகத்துடைய அந்த விடயங்கள் எல்லாம் இந்த மரணத்தை நினைவு கூறுவதற்கு, மரணத்தை சிந்திப்பதற்கு நேரம் கொடுப்பது கூட கிடையாது. அன்பான சகோதரர்களே, 24 மணி நேரமும் எம்முடைய அதிகமானவர்கள் சிந்தனை உலகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நல்லவர் சிந்தனையும் இருக்கிறது, கெட்ட சிந்தனையும் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கணம் நாம் மரணத்தை சிந்திக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இன்று உலகத்தை நாம் சிந்திப்பதன் காரணமாகத்தான், இந்த உலகத்தை எப்படி அடையலாம் என்று நாம் சிந்திப்பதன் காரணமாகத்தான் இந்த உலகத்திலே முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுவது முயற்சிப்பது கிடையாது. இதே நாம் கொஞ்சம் மரணத்தை நினைவு கூர்வமாக இருந்தால், நாம் நிரந்தரமாக வாழ வேண்டிய அந்த வீட்டுக்காக வேண்டி, நிரந்தர வாழ்க்கைக்காக வேண்டி நாம் முயற்சிகளை செய்ய ஆரம்பித்து விடுவோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை பற்றி அதிகமாக நினைவு கூறுங்க என்பா சொல்லி காட்டினார்கள். மரணத்தை அதிகமாக நினைவுபடுத்துங்க என்பா சொல்லி காட்டினார்கள். தன்னுடைய உபன்யாசத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை நினைவுபடுத்துவார்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இர்பால் இப்னு சாரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். சுபஹுடைய தொழுகையை நிறைவேற்றிய பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்களை பார்த்து ஒரு உபன்யாசம் செய்தார்கள். இர்பால் இப்னு சாரியா ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்கிறார்கள்,
ஃபவஅலனா மௌஇலத முவத்திஅ. அந்த உபன்யாசம் எப்படிப்பட்ட உபன்யாசம் என்று சொன்னால், உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுக்கக்கூடியவர், உலகத்துடைய அந்த பயணத்தை முடித்துக் கொண்டு ஆகிரத்தின் பால் செல்லக்கூடியவருடைய ஒரு உபன்யாசத்தை போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபன்யாசம் செய்தார்கள். சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பயந்து போய்விட்டது, கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கன்னஹா மௌஇலத்து முவத்திஅ, உலகத்திலிருந்து பிரியாவிடை கொடுக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய கடைசி தருவாயில் அந்த செய்யக்கூடிய ஒரு உபன்யாசத்தை போலல்லவா இந்த உபன்யாசம் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்டார்கள். அன்பான சகோதரர்களே, நபி அவர்கள் எப்போதெல்லாம் உபன்யாசங்கள் செய்வார்களோ அந்த உபன்யாசங்களில் அதிகமான உபன்யாசங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை நினைவு கூறுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா, அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உபன்யாசத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? குது மனாசிகக்கும் லஅல்லி லஅல்காக்கும் பாத ஆமிக்கும் ஹாதா. இதோ ஹஜ்ஜுடைய இபாதத்துகளை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஹஜ்ஜுடைய இபாதத்துகளை என்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள். லஅல்லி லஅல்காக்கும் பாத ஆமிக்கும் ஹாதா, இதே இடத்திலே நான் அடுத்த வருடம் உங்களை சந்திக்காமல் இருக்கக்கூடும், நான் மரணமாக கூடும் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அதிகமாக நபி அவர்கள் குத்பா செய்யக்கூடிய சமயம் மரணத்தை நினைவு கூறுவார்கள். சஹாபாக்களுக்கு அந்த மரணத்தை நினைவுபடுத்துவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னீ லா அக்ஷாக்கும், நான் உங்களிடமிருந்து பயப்படுவது என்ன தெரியுமா? நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள் என்பதை நாம் பயப்படவில்லை. ஆனால் உங்களிடம் நாம் மிகவும் பயப்படக்கூடிய என்ன தெரியுமா? அந்த தனாஃபஸு ஃபீ துன்யா, உலகத்திலே நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியிட்டுக் கொள்வதைத்தான் நான் பயப்படுகிறேன். நீங்கள் எப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உலகத்தை நீங்கள் அடைவதற்காக வேண்டி போட்டியிடுவீர்களோ அந்த சமயத்திலே நீங்கள் மரணத்தை நீங்கள் மறந்து விடுவீர்கள், அல்லாஹ்வுடைய கடமையை நீங்கள் மறந்து விடுவீர்கள். இதைத்தான் நான் உங்களிடம் இருந்து பயப்படுகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால்தான் குர்ஆன் அடிக்கடி நினைவுபடுத்துகிறது, இந்த மரணம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறது. இந்த வெள்ளிக்கிழமை நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சூறாக்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், சுபஹுடைய தொழுகையிலே எமக்கு சூரத்து சஜ்தா, இந்த சூரத்து சஜ்தாவிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் ஓதுமாறு சொன்னார்கள்? அதிலே மரணத்தை குறைவு கூறப்படுகிறது, கியாமத்துடைய நிகழ்வுகளை நினைவு கூறப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் அந்த குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து சஜ்தாவை சுபஹுடைய தொழுகையில் ஓதுமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் இப்போது ஜும்ஆவுடைய தொழுகை இருக்கிறது. இந்த ஜும்ஆவுடைய தொழுகையில் 2 சூறாக்களை ஓதுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக ஆக்கினார்கள். அதுதான் சூரத்து ஜும்ஆ, இரண்டாவது தான் சூரத்துல் முனாஃபிகூன். இந்த 2 சூறாக்களையும் ஓதுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கினார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, இந்த ஜும்ஆவுடைய தொழுகையிலே சூரத்துல் ஆலாவையும் சூரத்துல் காஷியாவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே சூரத்துல் காஃப், இந்த சூராவை ஓதுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கினார்கள். ஏன் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சூறாக்களிலே மரணத்தை நினைவு கூறப்படுகிறது, இந்த சூறாக்களிலே கியாமத்துடைய நிகழ்வுகள் நினைவு கூறப்படுகிறது. இந்த சூறாக்களை வெள்ளிக்கிழமை தினம் நீங்கள் ஓதுவது, இந்த தொழுகைகளை நீங்கள் ஓதுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். சூரத்து ஜும்ஆவிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியே, நீங்க சொல்லுங்கள், எந்த மரணத்தை கொண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம்
உங்களை வந்து அடைந்தே தீரும் என்பதை நபியை நீங்க தெளிவாக நீங்க சொல்லுங்க என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சூரத்து ஜும்ஆவில் கூட, இந்த ஜும்ஆவுடைய தொழுகையில் ஓதக்கூடிய இந்த சூராவில் கூட அல்லாஹ் மரணத்தை நினைவு கூறுகிறான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியை நீங்க சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை நீங்கள் அஞ்சி, எந்த மரணம் எனக்கு வந்துடக் கூடாது என்பதை நீங்கள் பயந்து பயந்து நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும் என்பதை நீங்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள். சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா. நீங்கள் மௌத்தானதுக்கு பின்னால் உங்களுடைய ரப்பின் பால் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அதற்கு பின்னால் நீங்கள் உலகத்தில் என்னென்ன விடயங்களை எல்லாம் செய்தீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு அறிவித்து கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நாம் அந்த மரணத்தை தான் நினைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று எங்களில் எத்தனை பேர் மரணத்தை நினைவு கூறிக்கொண்டு வாழக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறோம்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தக்ஃபீஃபா. இந்த உலகத்திலே சில அத்தாட்சிகளை நாங்கள் அனுப்புகிறோம். அந்த அச்சாட்சிகளை எதற்காக வேண்டி அனுப்புகிறோம் தெரியுமா? இல்லா தக்ஃபீஃபா. நாங்கள் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கைக்காக வேண்டி தான் அனுப்பிக் கொண்டிருக்கிறோம். இன்று வெள்ளம் வருகிறது, நிலநடுக்கம் ஏற்படுகிறது, காற்று தீ பரவுகிறது, காற்றுகள் வேகமாக வீசுகிறது. இந்த உலகத்திலே என்னென்ன அத்தாட்சிகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ இவைகளை எல்லாம் ஏன் அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான்? இல்லா தக்ஃபீஃபா. மனிதா, நீ அஞ்சிக் கொள்ள வேண்டும், பயந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. நானும் இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே நாம் மரணம் என்ற ஒன்றை சந்திக்க வேண்டும். நிரந்தரமான வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறது என்பதை மனிதா நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். நீ பயப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தக்ஃபீஃபா. நான் இந்த அத்தாட்சிகளை அனுப்பி கொண்டிருக்கிறேன் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். எங்களுக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது. இந்த நோய் கூட அல்லாஹ் எங்களை நினைவு கூறுகிறான். மனிதனை உலகத்திலே வாழ்வதற்காக அல்ல, நீ மரணத்தை சுவைக்க இருக்கிறாய் என்பதை நினைவு கூறுவதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்புகிறான். இன்று ஒரு மனிதன் அவனுடைய முடிகள் நரைக்க ஆரம்பிக்கிறதா, நபி அவர்கள் சொன்னார்கள், இதுவும் மரணத்துடைய அடையாளம் என்பவர் சொல்லி காட்டினார்கள். மரணத்துடைய அடையாளம். மனிதா, நீ இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே நீ வாழ்ந்த காலம் கூடுதலாகிவிட்டது, நீ இருக்கக்கூடிய காலம் குறைந்து விட்டது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா காலத்துக்கு காலம் எங்களுக்கு அத்தாட்சியை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறான். அன்பான சகோதரர், இதை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இதை விளங்கிக் கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த மரணத்துக்காக வேண்டி தயாரிப்பு செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? எனக்கு ஒரு நோய் என்று வந்துவிட்டது, அந்த நோயை பற்றி நான் எந்த அளவு சிந்திக்கிறேன்? ஆனால் இந்த நோயை ஏன் அல்லாஹ் ஏற்படுத்தினான்? எனக்கு மரணம் என்ற ஒன்று இருக்கிறது என்று அந்த மரணத்தை நினைவு கூறி அந்த மரணத்துக்காக வேண்டி தயாரிப்பு செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆனால் நோய் வந்து விட்டது, இந்த நோயிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனை வகையான முயற்சிகளை செய்து அந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டும், அந்த நோயிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நோய்க்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடியவர் எத்தனை பேர் இருக்கிறோம்? அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த உலகத்திலே உங்களுக்கு என்று எந்தெல்லாம் அனுப்புகிறோமோ அதெல்லாம் நீங்கள் லேசா நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு இது பயங்கரமானது, நீங்க சிந்திப்பதற்காக வேண்டித்தான் அனுப்பி கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா தத்ரி நஃப்சும் பி ஐயி அர்தின் தமூத். மனிதா, நீ எந்த உலகத்திலே, நீ எந்த பூமியிலே நீ மரணிப்பாய் என்பது உனக்கு தெரியாது என்று அல்லாஹ் மரணத்தை பற்றி சொல்லுகிறார். இன்று வெள்ளிக்கிழமை நாள் அடுத்த ஜும்ஆவுடைய சூரா, ஜும்ஆவுடைய தொழுகையில் ஓதக்கூடிய அடுத்த சூரா தான் சூரா முனாஃபிகூன். ஒவ்வொரு ஜும்ஆவிலும் நாங்கள் காதுகளால் செவிமடுக்கக்கூடிய சூரா தான் சூரா முனாஃபிகூனுடைய கடைசி ஆயத்திலே நாம் செவிமடுக்கிறோம். அந்த சூராவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலை யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நீங்கள் உங்களுடைய அஜல் வந்துவிட்டால் அது முற்படுத்தப்பட மாட்டாது.
பிற்படுத்தப்படவும் மாட்டாது. உங்களுடைய அஜல் வந்து விட்டால் அது ஒரு கணமேனும் அது பிற்படுத்தப்பட மாட்டாது, முற்படுத்தப்படவும் மாட்டாது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையினாலும் நாம் காதுகளால் அந்த சூறாக்களுடைய இந்த ஆயத்துகளை கேட்கிறோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அது எப்படி நம்முடைய உள்ளத்திலே அது தாற்பயத்தை ஏற்படுத்துகிறது. நாம் இந்த ஜும்ஆவுடைய கடமைக்காக வேண்டி எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோமோ அந்த முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடியவர்களுக்குத்தான் இது பிரயோஜனத்தை ஏற்படுத்தும். இது நாம் கடைசியிலே ஃபுட்பால்லே வருகிறோம். அன்பான சகோதரர்களே, எங்கே இமாம் மிம்பரை விட்டு இறங்குவார் என்பதாக வெளியிலே காத்து கொண்டிருக்கிறோம், வெளியிலே கதைத்து கொண்டிருக்கிறோம். நாம் சைக்கிள்களிலே உட்கார்ந்தவர்களாக நாம் கூட்டம் கூட்டமாக கதைத்து கொண்டு வெளியிலே வந்து நாம் நின்றவர்களாக நாம் கதைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மௌத்துடைய சிந்தனை எப்படி வரும்? அன்பான சகோதரர்களே, இன்று எத்தனை வாலிபர்கள் இன்று சந்து சந்தையாக ஜும்ஆவுடைய நேரத்திலே கதைத்தவர்களாக இருக்கிறார்கள். இன்று பள்ளிவாசலிலும் பின்புறத்திலே எத்தனை வாலிபர்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே மிம்பர்லே குத்பா ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஜும்ஆவுடைய கடமையுடைய பிரயோஜனம் என்ன, இந்த ஜும்ஆவுடைய கடமை எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை விளங்காத வாலிபர்களாக, விளங்காத வயோதிபர்களாக இன்று எத்தனை பேர் நாம் பின்னாலே கதைத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஜும்ஆவுடைய தொழுகை நிறைவேற்றி முடிந்து விட்டால் அன்பான சகோதரர்களே, இன்று பள்ளிவாசல்கள் எல்லாம் மார்க்கெட்டை விட மிக மோசமானதாக மாறிவிடுகிறது. இன்று பள்ளிவாசல்களிலே படித்தவர்களும் தான், பாமரவர்களும் தான், இன்று ஓதியவர்களும் தான், ஓதாதவர்களும் தான் இன்று பள்ளிகளிலே கூச்சலிட்டுக் கொண்டு சத்தமிட்டுக் கொண்டு இன்று அந்த நாள் தான் எம்மை அறிமுகப்படுத்தக்கூடிய நாள் என்பதாக நினைத்துக் கொண்டு இன்று நாம் எத்தனை மணி நேரம் இன்று பள்ளிவாசலை உட்கார்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று பள்ளியுடைய ஹுர்மத்தில் இன்று பேணப்படுகிறதா? என்ன காரணம்? அன்பான சகோதரர்களே, இன்று நாம் பின்னால் நேரம் கொடுக்கிறோம், கொடுக்க வேண்டிய நேரம் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. ஜும்ஆவுடைய கடமைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் ஜும்ஆவுக்கு பின்னால் உட்கார்ந்தவர்களாக நாம் அரை மணி நேரம் பள்ளிக்குள்ளால் கதைத்துக் கொண்டிருக்கிறோமே. என்ன காரணம்? எனக்கு மௌத் என்ற ஒன்று இருக்கிறதா என்பதை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு நிகழ்ச்சி என்று வந்துவிட்டால், இன்று ஒரு நிகழ்வு என்று ஏற்பட்டுவிட்டால் பல மணி நேரங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜும்ஆவுடைய அந்த குத்பா ஒரு நிமிடம் 5 நிமிடம் அது தாமதமாக முடிந்து விட்டால் இன்றைய தலைப்பே அதுவாக மாறிவிடும். ஆனால் இன்று உலகத்துடைய தேவைக்காக வேண்டி பல மணி நேரங்கள் நாம் போலிலே காத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். படைத்த ரப்புடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எப்படி முயற்சி செய்கிறோம்? இன்று நாம் ஒரு கடவுச்சீட்டை எடுப்பதற்காக வேண்டி இந்த குத்பாவிலே, இந்த ஜும்ஆவிலே எடுத்து இருக்கக்கூடிய எங்களுடைய அதிகமானவர்கள் இருக்கிறோம். ஒரு கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டை எடுப்பதற்காக வேண்டி நேர காலத்தோடு பஸ்ஸிலே இறங்கியவர்களாக 4 மணியிலிருந்து சுபஹுடைய தொழுகை கூட இல்லாமல் அந்த போலிலே நின்று 10 மணி வரைக்கும் அந்த போலிலே நின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கும் உலகத்தை அடைவதற்காக வேண்டி? ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை நாள் இந்த ஜும்ஆவுடைய கடமை வாரத்தில் ஒரு நாள் இருக்கிறது. இந்த ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இன்று அரசாங்கமும் அரசாங்க ஊழியர்களுக்கு லீவு கொடுக்கிறது. இன்று 11:30 மணிக்கு இன்று பாடசாலைகள் விடுவிக்கப்படுகிறது. அரசு காரியாலயங்கள் இந்த ஜும்ஆவுடைய கடமைக்காக வேண்டி, இஸ்லாமியர்களுக்காக வேண்டி இந்த நேரத்தை நீங்கள் உங்களோட மத அனுஷ்டானங்களுக்காக வேண்டி நீங்கள் பயன்படுத்த என்பதாக விடுமுறை தரப்படுகிறது. ஆனால் எங்கள் எத்தனை பேர் இந்த நேர காலத்தோடு பள்ளி வாசலுக்கு வருகிறோம்? இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான எத்தனை பேர் வருகிறோம்? ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான எத்தனை பேர் நாம் பள்ளிக்குள்ளே வருகிறோம்? அன்பான சகோதரர்களே, காரணம் என்ன? எனக்கு ஒரு மரணம் ஒன்று இருக்கிறது. அந்த மரணத்தை நான் எப்படி சுவைக்க வேண்டும்? இந்த மரணம் எனக்கு எப்போது வரும், எப்படி வரும் என்பதை நாம் அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த மரணம் நான் பள்ளிக்கு வெளியில இருக்கக்கூடிய சமயம், ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வண்ணமாக நான் வீட்டிலே இருக்கக்கூடிய சமயம், இந்த மரணம் என்ற ஒன்று வந்து விட்டது சொன்னால் என்னுடைய ரூஹை நல்ல மலக்குமார்கள் கைப்பற்றுவார்களா அல்லது தீய மலக்குமார்கள் என்ற ரூஹை கைப்பற்றுவார்களா என்ற சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கிறது? அன்பான சகோதரர், எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஆனா ஜும்ஆவுடைய குத்பா இன்று ஒரு 5 நிமிடம் லேட்டாகி முடிக்கப்பட்டு விட்டால் இன்று எத்தனை கதைகள், எத்தனை பேச்சுக்கள். ஆனால் வரக்கூடிய நாம் எத்தனை மணிக்கு நாம் வருகிறோம்? அல்லாஹ்வுடைய கடமை இது. வியாபாரத்தை ஏனைய நாட்களில் செய்ய வேண்டாம் என்பதை குர்ஆன் தடுக்கவில்லை. ஏனைய 6 நாட்களிலும் தொழுகையுடைய நேரத்தில் வியாபாரம் செய்ய வேண்டாம். ஏனைய 6 நாட்களிலும் தொழுகையுடைய நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹராம் என்பதை குர்ஆன் சொல்லவில்லை. ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு நேரம், இந்த நேரத்தில் மாத்திரம் வாங்கு சொல்லிவிட்டால் நீங்கள் தொழில் செய்வது ஹராம் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அந்த நேரம் தான் இந்த ஜும்ஆவுடைய நேரம். ஜும்ஆவுடைய அதான் சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் தொழில் செய்வது ஹராம். அது ஆபீஸாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், எந்த காரியாலயங்களாக இருக்கலாம், எந்த காரியாலயமாக இருந்தாலும் சரி, ஜும்ஆவுடைய அதான் சொல்லப்பட்டு விட்டால் அந்த காரியாலயத்திலே பணிபுரிவது, வேலை செய்வது ஹராம் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. எம்முடைய நாட்டு அரசாங்கம் எம்மை விட மேலாக இந்த நேரத்திலே பணியும் புரிய வேண்டாம், நீங்கள் உங்களுடைய கடமையை நிறைவேற்றுங்க என்பதாக எங்களுக்கு விடுமுறை தருகிறது. ஆனால் இந்த விடுமுறையை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு எத்தனை பேர் வருகிறோம்? எத்தனை பேர் வருகிறோம்? என்ன ஏன் அன்பான சகோதரர்களே, மரணம் என்ற ஒன்றை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணம் என்ற ஒன்றை நாம் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று வாலிபர்கள் தான், வயோதிபர்கள் தான், இன்று மரணத்தை நாம் நினைவு கூர்வமாக இருந்தால் எம்முடைய வாழ்வு அது சுவிட்சமாக இருந்து கொண்டிருக்கும். மரணத்தை விட ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒன்றுமில்லை. அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதரும், நானும் தான், நீங்களும் தான் மரணத்தை சுமந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிடரியிலே மரணத்தை சுமந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிடரியிலே மரணத்தை சுமந்தவர் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மரணம் எப்போது வரும் என்பது தெரியாது. மிம்பரிலே உங்களுக்கு முன்னால் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். மிம்பரை விட்டு இறங்குவேனா இல்லையா? நிச்சயம் கிடையாது. குத்பாவை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த இடத்தை விட்டு எழும்புவீர்களா இல்லையா? நிச்சயம் கிடையாது. இதுதான் உலகத்திலே வாழ்க்கை. அன்பான சகோதரர்களே, நானும் நீங்களும் வாழக்கூடிய வாழ்க்கை இவ்வளவு அற்பமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்வோம். உலகத்திலே சிந்தனைகளோடு நாம் வாழ்வதை தவிர்ப்போம். உலகம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் மரணத்தை மறந்து உலகத்தை வாழ வேண்டாம். மரணத்தை மறந்து உலகத்தை சம்பாதிக்க வேண்டாம். மரணத்திலே சிந்தனையோடு உலகத்தை சம்பாதிப்போம். அப்போதுதான் நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியமாக வரும். இல்லை என்று சொன்னால் ஹராத்தை தான் நாம் சம்பாதித்துக் கொண்டிருப்போம். ஏன்? உலகம் உலகம் என்று தேடக்கூடிய சமயம் ஹலால் என்பது விளங்காது, ஹராத்தின் பால் சென்று கொண்டிருப்போம். ஆகையினால் மரணத்தை அல்லாஹ் அதிகம் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறான். அந்த மரணத்தை நாமும் நினைவில் எடுத்துவோம். எம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் சீதேவியான வாழ்க்கையாக ஆக்குவான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே எங்களுக்கு ஒரு மரணம் ஒன்று இருக்கிறது என்ற சிந்தனை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நசீபாக ஆக்குவாயாக. மரணத்தை எண்ணியவர்களாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய மரணங்களை நல்ல மரணமாக ஆக்குவாயாக. கெட்ட மரணங்களை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. உன்னுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியதாக்குவாயாக. உன்னுடைய கடமையை பாழாக்குவதை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரணங்கள் வரக்கூடிய சமயம் உன்னுடைய திருப்தியை அடைந்த வண்ணமாக எங்களுடைய ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், அதிகமாக நீ மௌத்தை பற்றி குர்ஆனிலே சொல்கிறாய். யா அல்லாஹ், அந்த மரணத்தை உலகத்திலே வாழ்விலே நினைவு கூறிக்கொண்டு வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் கலிமாவுடைய மௌத்தை நசீபாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எந்த
நாளிலே வஃபாத்தானால் எங்களுடைய கபருடைய வேதனை குறைக்கப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யா அல்லாஹ், அந்த வெள்ளிக்கிழமை இரவு, அந்த வெள்ளிக்கிழமை நாள் எங்களுடைய ரூஹ்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எந்த நேரம் உனக்கு நெருக்கமான நேரமாக இருக்குமோ யா அல்லாஹ், அந்த சுஜூதிலே எங்களுடைய ரூஹ்கள் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எந்த இடத்திலே வஃபாத்தானால் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாஅத்தை பெற முடியுமோ யா அல்லாஹ், அந்த மதீனத்து மண்ணிலே மரணிப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய இறுதி மூச்சுகளை நல்லதாக ஆக்குவாயாக. உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையை யா அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையா வாழ்ந்துவிட்டு மரணிப்பதை தௌஃபீக் செய்வாயாக. பாவத்திலே யா அல்லாஹ் உன்னுடைய பயத்தை தருவாயாக. யா அல்லாஹ், பாவத்திலே அச்சத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நரகத்துடைய பயத்தை தருவாயாக. யா அல்லாஹ், அமல் செய்வதில் இன்பத்தை நசீபாக ஆக்குவாயாக. சொர்க்கத்துடைய இன்பத்தை நசீபாக ஆக்குவாயாக. எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எமக்கு கற்று